இன்னைக்கு டே 7. இன்னைக்கு நான் என்னெல்லாம் சமையல் பண்ண, பிள்ளைங்களுக்கு என்னெல்லாம் பேக் பண்ணேன்னு பார்க்கலாமா? எப்பயும் ஒரே மாதிரி கோலத்தை போடுறோமே அப்படின்னு நேற்று நைட்டு ஒரு கோலம் பார்த்து வச்சுருந்தேங்க. அதை தான் இன்றைக்கி காலையில் போட்டிருந்தேன். ஆனால் நான் ஸ்க்ரீனில் பார்த்தது ஒன்று, எனக்கு வந்தது ஒன்று. கடைசியில் இப்போ எடிட் பண்ணும்போது தான் பார்க்குறேன், அதில் ஒரு இலை மாதிரி இருக்குது, அது நம்ம போடவே இல்லையே அப்படின்னு. சரி, நமக்கு தெரிஞ்சதை நம்ம வரைஞ்சி வச்சோம், நம்ம போட்டது நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லி மனசை தேர்த்திக்கிட்டேங்க. என் பையன் இன்றைக்கி 4:30க்கே எழுந்திரிச்சான் படிக்கிறதுக்கு. சரி, இன்றைக்கி நம்மளும் எழுந்திரிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி நானும் 4:30க்கே எழுந்திரிச்சிட்டேங்க. என்னதான் இருந்தாலும் காலையில் சீக்கிரம் எழுந்திரிக்கிறது நல்லா தான் இருக்குங்க. நல்லா சுறுசுறுப்பாக ஃப்ரீயாக டென்ஷனே இல்லாமல் வேலை பார்க்குற மாதிரி இருக்குது. பிள்ளைங்களையும் அவசரமே இல்லாமல் ஸ்கூலுக்கு அனுப்புகிற மாதிரியும் இருக்குது. இனிமேல் டெய்லி 4:30க்கு எழுந்திரிச்சிடணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். சரி, பார்க்கலாம் எத்தனை நாளைக்கு எழுந்திரிக்கிறேன்னு. இன்றைக்கி வெள்ளிக்கிழமல்ல, அதனால் காலையிலையும் மத்தியானம் 2 நேரத்துக்கு சேர்ந்து சாம்பார் வச்சுட்டேன். சாம்பார் தயிர் சாதம்னாலே உருளைக்கிழங்கு பொரியல் நல்லாயிருக்கும். அதனால் சரி, இன்றைக்கி உருளைக்கிழங்கு பொரியல் வச்சிடலாம் அப்படின்ட்டு ரெடி பண்ணேன். உருளைக்கிழங்க குக்கரில் ஒரு 90% வேக வச்சுட்டோன்னா இது ஒரு 5 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை தாளிச்சிட்டு வெட்டி வச்ச வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிட்டு மஞ்சப்பொடி, காயப்பொடி, குழம்பு மிளகாத்தூள், உப்பு எண்ணெயில் கரிஞ்சிராமல் லேசாக வதக்கிட்டு அன்றைக்கி உருளைக்கிழங்க போட்டு நல்லா குலுக்கி விட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு மூடி வச்சா போதும், ரெடி ஆயிரும். எங்கள் வீட்டில் பிச்சிப்பூ டெய்லி பூத்து குலுங்கி கிடக்கும். என்னையை பறித்து தலையில் வைக்க மாட்டிங்களா அப்படின்னு கேட்குற மாதிரியே இருக்கும். இத்தனை நாள் லேட்டாக எழுந்திப்பனா அதை பறித்து கெட்டி வைக்கிறதுக்கெலாம் நேரம் இருக்காது. இன்றைக்கி சீக்கிரம் எழுந்ததுனால அதை பறித்து நல்லா கெட்டி பிள்ளைக்கு வச்சு விட்டேன். தலையை பார்க்குறதுக்கும் அழகாக இருந்தது. ரொம்ப நேரம் பேசிட்டேன்னு நினைக்கிறேன். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். அப்படியே கொஞ்சம் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டிடுங்க.